மாட்டாங்களா? நான் எப்பேற்பட்ட வீட்டு குடும்பம் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? என் பிள்ளை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் பிள்ளை எங்கே இருக்குது தெரியுமா? என் பிள்ளை பெரிய வேலை செய்யுது, பெரிய அந்தஸ்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ பெருமை உள்ளவங்கள தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். பெருமையாக நினைக்கக்கூடாது. எந்த காரியத்துலையும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம ஆஸ்தி ஆகட்டும், நம்ம அந்தஸ்தாகட்டும், நம்ம வாழ்வாகட்டும், நம்ம குடும்பமாகட்டும், எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அது ஒரு பெருமையாக நம்ம நினைக்க கூடாது. ஓ, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வேலை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பெருமையாக என்ன பண்ணக்கூடாது? எதையுமே நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமலும் போகும். அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மக்கிட்ட ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, திடீர்னு அது காணாமல் போகுமோ போகாதா? உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை. அப்போ அதை குறித்து எல்லாம், உலக காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம பெருமை பாராட்ட கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினாங்களாம் அவங்க. யார்? மோவாப்பிய ஜனங்கள். அப்போ அவங்கள என்ன பண்ணார் ஆண்டவர்? ஒரு ஜனமாக இராதபடிக்கு அழிக்கப்படும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பெருமை எந்த சூழ்நிலையும் நம்ம பெருமையாக எதையுமே நினைக்கக்கூடாது, பெருமைப்படவே கூடாது. பெருமைன்னா என்னது? நம்மக்கிட்ட இருக்கிற காரியத்தை பெருமையாக மற்றவங்கள்ட்ட சொல்கிறது. சில பேர் பேசுனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பெருமையாகவே பேசுவாங்க. என் பிள்ளை இப்படி, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி, எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, எங்களுக்கு அப்படி இருக்குது, எங்களுக்கு அந்த ஆஸ்தி இருக்குது, எங்களுக்கு இந்த ஆஸ்தி இருக்குது அப்படின்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? ஒன்றுமே இல்லைனாலும் பேசுவாங்க. வீட்டில் பழைய சாதத்தை சாப்பிட்டு வந்து பெருமையாக என்ன பண்ணுவாங்க? நான் இதை சாப்பிட்டேன், கறி சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சில பேர் அப்படி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்க்கிறார். அப்படிப்பட்ட பெருமை உள்ளவங்களே தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்க்கிறார். அப்போ இந்த மோவாப் தேசத்தில் தேவனுக்கு விரோதமாக பெருமையாக இருந்திருக்காங்க. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலாம். அவங்க பெருமையாக இருந்திருக்காங்க. பெருமையாக இருந்ததாலே அவங்கள அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அழிக்கப்படும் சொல்கிறார். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பெருமையாக இருந்த ஒரு காரணத்துக்காக அவனுக்கு என்ன வருமா? திகில் வரும், படுகுழி வரும், கண்ணி வரும். திகில்னா என்னது? திகில்னா பயம். திகில்னா என்னது? பயம். இப்போ ஏதாவது ஒரு நம்ம வீட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? திகிலாக இருக்குமா இருக்காதா? நமக்கு பயமாக இருக்குமா இருக்காதா? அதுதான் திகில். அடுத்தது ரெண்டாவது என்னது? படுகுழி. படுகுழினா என்னது? படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும். படுகுழி. படுகுழினா என்னது? படுகுழினா ரொம்ப ஆழமான குழியை சொல்லுது. ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு குழியை சொல்லுது. அதில் வீழ்ந்து போயிட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிழைக்க முடியுமா? முடியாது. அப்போ யாராவது துணை கொண்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதில் பிழைக்க முடியும். அப்போ இந்த கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா படுகுழி வந்தது. ஃபஸ்ட்டு திகில் வந்தது, பயம் வந்தது. ரெண்டாவது படுகுழி. மூணாவது கண்ணி. கண்ணின்னா என்னது? ஒரு வேடன் என்ன பண்ணுவான்? கண்ணி வைப்பான். கண்ணி வைப்பானா? கண்ணி வைக்க மாட்டானா? புறாவோ இல்லை வேறு ஏதாவது பறவையோ அதுக்கு என்ன பண்ணுவான்? கண்ணி வைப்பான். அப்போ வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, வேடனுடைய கண்ணி. கண்ணினா அந்த புறாவையோ எதையோ பிடிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் பண்ணுவான். ஏதாவது வச்சு என்ன பண்ணுவான்? அதை பிடிக்கிறதுக்கு பார்ப்போம். அதுதான் வலை, பிடிப்படுறது. நம்ம என்ன பண்ணுறது? பிடிப்பட்டு போகிறது. அப்படிப்பட்ட கண்ணி நம்ம வாழ்க்கையில் வரும். யார் வாழ்க்கையில்? தேவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் பெருமை பாராட்டுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் திகில் வரும். ரெண்டாவது என்ன வரும்? ரெண்டாவது படுகுழி வரும். மூணாவது கண்ணி வரும்.
கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் தேசத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ என்ன வருமா? கண்ணி வரும்ன்ட்டு ஆண்டவர் கண்ணி வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ நம்ம யாருக்கு விரோதமாக பெருமை பாராட்டக்கூடாது? தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பெருமை, ஒரு மனுஷனுக்கு முன்பாக பெருமையாக இருந்தாலே அவன் பார் ஒரேடே என்ன பண்ணுறான், அழுத்திக்கிறான், ஒரேடே என்ன பண்ணுறான், பெருமையாக பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ தேவனுக்கு விரோதமாக அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது? பெருமை பாராட்டுறது தான் அவருக்கு என்னது பிடிக்காது. தங்களை தாழ்த்துகிறவர்களை தேவன் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். தங்களை தாழ்த்துகிறவர்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உயர்த்துவார். யாரெல்லாம் பெருமையாக மேட்டுமையாக நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அவருக்கு பிடிக்காது. விரோதமாக அவர் என்ன பண்ணுவார்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். எப்படி நிற்பார்? எதிர்த்து நிற்பார். அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், தன்னை பெருமையாக பேசுறது அவருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல், அதாவது மோவாப்பின் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலு பயப்படுறதால பயந்து ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுனா எங்கே போய் விழுந்துருவானா? படுகுழியில் போய் விழுந்துருவானா. சரி, படுகுழியிலேருந்து ஏறி தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா கண்ணி வச்சுருவாங்களாம். என்ன வச்சுருவாங்க? எப்படி வேடன் பறவைகளுக்கு கண்ணி வைக்கிறானோ அதுபோல் அவனுக்கு என்ன வைக்கப்படும்? கண்ணி வைக்கப்படும். கண்ணின்னா என்னது? அவன் உயிரை கொல்றதுக்கான ஒரு காரியம் நடக்கும். அப்போ அவனால் என்ன பண்ண முடியாது? எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக கண்ணியில் அகப்பட்டு கொள்ளுவான். அப்போ கண்ணியில் பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல், அதாவது மோவாப்பின் மேல் வர பண்ணுவேன். விசாரிக்கப்படும் வருஷம். அவன் பெருமை பாராட்டுறான், தேவனுக்கு விரோதமாக பெருமையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுக்கு கண்ணி வரும், திகில் வரும், அப்புறம் படுகுழி வரும், எல்லாமே பிரச்சனை போராட்டம்லாம் வரும். அப்போ கடைசியாக ஒரு முடிவு என்னன்னா, தேவன் அவங்களுக்கு என்ன வைப்பார்? ஒரு என்ன வைப்பார்? வருஷத்தை அதன் மேல், அதாவது மோவாப்பின் மேல் வர பண்ணுவேன். என்ன வருஷம்? அவருக்கு விசாரிக்கப்படும் வருஷத்தை நான் என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மோவாப்பின் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்னது? வல்லடிக்கு தப்பி ஓடி போகிறவர்கள் எஸ்போனின் மேலிலே தரித்து நிற்கிறார்கள். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக அந்த மோவாப் தேசத்தில் மேட்டிமையாக நினச்சாங்களோ, அதாவது பெருமையாக இருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? எதிர்த்து நிற்பார். அவங்களுக்கு என்னென்ன வரும்? திகில் வரும், படுகுழி வரும், மூணாவது கண்ணி வரும். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக நம்ம பெருமையாக இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணோம்? நடக்கும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? எந்த சூழ்நிலையிலும் நம்ம பெருமையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை பற்றியோ, நம்ம பிள்ளைகளை பற்றியோ, கணவரை பற்றியோ, மனைவியை பற்றியோ, இல்லை நம்ம உறவினர்களை பற்றியோ பெருமை பாராட்ட நம்ம கூடாது. நமக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு சமாதானம் இருக்காது. பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? எப்பயுமே ஒரே சீரான இதில் இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் இருந்த மாதிரியே நம்ம நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம அதே சூழ்நிலையில் மற்றவர்களிடத்தில் நம்ம நடந்து கொள்ளணும். மற்றவர்களிடத்தில் நம்ம பேசணும். மற்றவர்களிடத்தில் நம்ம எப்படி, நம்ம கையில் ஒன்றுமே இல்லாதப்போ எப்படி நம்ம உதவி செய்தோமோ, எப்படி அவங்க மேலே அன்பு செலுத்தணுமோ, அதே அன்பு என்றைக்குமே என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். அப்போ நமக்கு பணம், காசு, அந்தஸ்துலாம் வந்த பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க? மேட்டுமையாக பெருமையாக நடந்துக்குவாங்க. அப்போ அவங்க இருந்த சூழ்நிலையை மறக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பெருமையாக மேட்டுமையாக பணம் இருக்குது, காசு இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க?
ஒரு மேட்டுமையாக நடந்து கொள்வாங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மேட்டுமையாக நம்ம பெருமையாக என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஏன்னா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். தேவனுக்கு பிரியமில்லை. பெருமையாக இருக்கிறது, பெருமையாக நினைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் சொல்கிறது, மற்றவங்கள்ட்ட சொல்கிறது பெருமையாக தேவன் அதை விரும்பலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு விரோதமாக நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம பெருமையாக எப்பயுமே எதையுமே நினைக்கக்கூடாது. நமக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, அதுக்கு நமக்கு தேவன் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறாரா, முன்பிருந்து காட்டிலும் நல்லா இருக்கிறோமா, தேவனுக்கு நன்றி சொல்லணும். அப்போ மற்றவங்க இடத்துல நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறவங்க பெருமை தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டினபடியால் ஒரு ஜனமாக இராதபடிக்கு அழிக்கப்படும். அப்போ அது ஒரு ஜனமாக இராதபடிக்கு அழிக்கப்படும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுக்கு திகிலுக்கு, படுகுழிக்கு, இன்னொன்று என்னது, இன்னொன்று எதுக்கு ஒப்பு கொடுக்குறார் தேவன், திகில், படுகுழி, இன்னொன்று என்னது, படுகுழி, கண்ணி, மூணாவது என்னது, கண்ணிக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், எப்பயுமே பெருமையாக மேட்டிமையாக நினைக்காதபடிக்கு நம்ம எப்பொழுதும் சாதாரணமாக இருக்கிறவங்கள போல் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நடந்து கொள்ளணும். தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. இதிலேருந்து புரியுது அவங்களுக்கு, இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம பெருமையாக இருக்கிறோன்ட்டு சொல்லக்கூடாது மற்றவங்கள்ட்ட. எப்பயும் போல் நமக்கு இருந்தாலும், நம்ம ஆஸ்தி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், இல்லைனாலும் நம்ம எப்பயும் போல் தேவ சமூகத்தில் நம்ம காணப்படணும். மற்றவங்களிடத்துலையும் நம்ம அப்படி ஒரு சாட்சியாக நம்ம வாழணும்னு தேவன் விரும்புகிறார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல மோவாப் கர்த்தருக்கு விரோதமாக அப்பா பெருமை பாராட்டினபடினால் அப்பா ஒரு ஜனமாக இராதபடிக்கு அழிக்கப்படும் சொன்னீங்கப்பா. நாங்களும் அப்பா ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பெருமை பாராட்டக்கூடாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழணும் ஆண்டவரே. நாங்கள் பெருமை பாராட்டக்கூடாது அப்பா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன்.